ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. நேற்று நம்ம பார்த்தது என்னன்னா, நம்ம ஹீரோனி வந்துட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கு. கிம் வந்துட்டு ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. இல்லை, யாராச்சும் ஒருத்தர அனுப்பி தான் ஆகணும் ஹிஸ்டாரியன்ஸ்லேருந்துன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹையர் அஃபிஷியல் யாங்க சொல்கிறாங்க, இல்லை யார் போகணும் வேண்டாம், யாரும் போக வேணாம், மறுபடியும் பிரச்சனையாக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே இருக்காங்க. ஆனால் கிம் அதை எதையும் கண்டுக்காம யாராச்சும் ஒருத்தர் போய் தான் ஆகணும், அதுவும் ஃபீமேல் ஹிஸ்டாரியன்ட்ட அனுப்புங்கிறாங்க. உடனே ஒரு அஃபிஷியல் சொல்கிறாங்க, அது எப்படி ஃபீமேல் ஹிஸ்டாரியன், அதுவும் கிங்கோட சேம்பருக்கு எப்படி ஃபீமேல் ஹிஸ்டாரியன், நம்ம ஒரு வாட்டி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிம் சொல்றாங்க, அப்போ ஒர்க் பண்றதுக்கே நீ அவங்க கிட்ட போய் கேட்டு தான் பண்ணுவியான்னு சொன்ன உடனே அமைதியா ஆயிடுறாங்க. கிம் உடனே திரும்பி பார்க்குறாங்க, ஹீரோனி தான் இருக்காங்க. ஸோ ஹீரோனியா தான் அனுப்புறாங்க கிங்கோட சேம்பருக்கு. அங்கே பார்த்தா ஹீரோனியா நியாயமாக போய் தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. உடனே இந்த மாதிரி மினிஸ்டர் இருக்காங்க, கிங் பேசிட்டு இருக்காங்க, நான் அதை வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தரன்னு பிடிச்சி எடுத்துன்னு வந்து வெளில போட்டுறாங்க. இந்த பக்கம் கிங்கும் மினிஸ்டரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, மினிஸ்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி மொவ்வாவை வந்துட்டு நாங்கள் வந்து கேப்சர் பண்ண போனோம், ஆனால் மொவ்வா வந்து தப்பிச்சு போயிட்டாங்க இங்கே இருந்துட்டு. அவங்க வந்து எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது அவங்க இப்போ கூட வந்துட்டு குயினுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா நாங்கள் இன்னும் தேடிட்டு இருக்கோம் போது கிங் உடனே யார் சப்போர்ட் பண்ணுறா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு மினிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம் குயின் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொன்னோடனே கிங் உடனே வந்துட்டு, நீ சொன்னது முன்னாடியே அப்போ கரெக்டாக தான் இருக்குது, நான் தான் வந்துட்டு சரி எல்லா எவிடன்ஸும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த பக்கம் ஹீரோனியை காட்டுறாங்க. அதான் தரன்னு பிடிச்சி எடுத்துன்னு வந்து வெளில போட்டாங்களா. ஆனாலும் ஹீரோனி வந்து நானே போய் இப்போ என்னை விடுங்க அப்படின்னு சொன்னோடனே விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோனி என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாது போது நைஸாக சேம்பருக்கு பின்னாடி வந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஓகே கிங், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மினிஸ்டர் திரும்பி, எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது, நான் அது கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு மினிஸ்டரே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த மாதிரி பிரின்ஸு, அதாவது ஹீரோவை பற்றி நீங்கள் ஏதாச்சும் என்கிட்டேருந்து மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் அதேக்கே பேரலாம் வந்துட்டு ஹீரோனி வந்து சோல்ஜர் பார்த்துட்டு ஹீரோனி மாட்டிக்கிறாங்க. கிங் உடனே உள்ளேருந்து வெளில ஓடி வந்துட்டு, என்ன எழுதியிருக்க நீனு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோனி வந்துட்டு, இல்லை சார், இது வந்து நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறோம், அதனால் எங்களால் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. கிங்கோட ஆர்டரையே வந்து நீ மதிக்கமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், இது ரெக்கார்டிங் பர்பஸ், என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக ஹீரோனி சொல்லிடுறாங்க. கிங் வந்துட்டு பிடிச்சி இந்த பொண்ணை ஜெயிலில் போடுங்க மாதிரி ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த பக்கம் ஐயோ ஆஃபீஸர் கிம் சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோனிக்கு அப்படின்ட்டு அங்கே போகுது விஷயம். இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, ஹீரோனி ஏதோ தப்பு பண்ணிட்டனால எடுத்து போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க, இப்போ கமிஷன் வருது, ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோனி கிட்ட விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே கேட்குறாங்க, என்ன யார் என்ன விஷயம், என்ன நீ சொல்கிற, ஒழுங்காக சொல்லும் போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, எனக்கு விஷயம் ஃபுல்லாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சதே இவ்வளோதான் அப்படிங்கிற போது ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடுது, ஐயோ ஹீரோனிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஐயோ ஹீரோனிக்கு விஷம் கொடுத்துருவாங்களா, விஷம் கொடுத்து சேர்த்து. உடனே வந்துட்டு சர்வன் சொல்றாங்க, அவ விஷம் கொடுத்தாலாம் சாக மாட்டா, அவ நிச்சயமா வந்து தலை துண்டிக்கப்பட்டு தான் சாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து கற்பனைக்குள்ள போயிடுறாங்க. அது நடக்குது, அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். முடிஞ்ச வந்து வீடியோல பாருங்க. ஹீரோ சொல்றாங்க, நான் நிச்சயமா போயிட்டு ஹீரோனியை போய் காப்பாத்தி தான், என்னால வந்து அவ இல்லாம இருக்க முடியாது, நான் போய் கிங் கிட்ட பேசுறேன் போது அசிஸ்டன்ட் வந்து, ஐயோ சார், நீங்க ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, நீங்க போய் சொன்னாலாம் கிங் வந்து அவங்க டிசிஷன் மாற்ற மாட்டாங்க, இன்னும் அவன் மேலே என்ன பண்ணலாம் தான் பார்ப்பாங்களே தவிர அவர் வந்து ஓகே நீ சொல்கிற பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்க, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, இல்லை நான் எங்கேயோ உட்காந்து மட்டும் என்ன ஹீரோ நீ வெளியே வந்துட்டு போனோம், இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அசிஸ்டன்ட் சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்புறமா ஹீரோனியை காப்பாற்றுவீங்க, நீங்களும் அவ கூட போகிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அப்படி இப்படின்னு போல் அசிஸ்டண்ட்டுக்கு பிரின்ஸோட காலையே பிடிச்சிட்டு, நீங்கள் போகாதீங்க, என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க, கதை மூடுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த சீன் அதோட முடியுது. ஹீரோனியோட அண்ணா தான் வந்துட்டு மினிஸ்டர் கிட்ட வந்து பேசுகிறாங்க, சார் இந்த மாதிரி ஹிஸ்டாரியன்லேருந்து ஒரு பொண்ணு ஜெயிலில் போட்டிருக்கீங்களா, அது என் தங்கச்சி தான், அவளை வந்து ஏதாச்சும் பண்ணி வெளில எடுக்க முடியுமா கேட்கும்போது, இல்லைப்பா அவள் வந்து கிங்கோட ஆர்டரையே வந்துட்டு டிஸ்ஓபே பண்ணிருக்கா, அவளை வந்து வெளில விட முடியாது, இது கிங்கு நினச்சாதான் விட முடியுமே தவிர சார், அவள் தான் சார் எனக்கு இருக்க ஒரே ஃபேமிலி, அவளை எப்படியாச்சும் விட்டுருங்க சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படின் போது அவளை பார்க்கும்போது உன்னை பார்க்க மாதிரியே இருக்கு சின்ன வயசுல, அவளும் இதே மாதிரி தான், நீயும் இதே மாதிரி தான் இருந்தா அவளும் அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனியோட அண்ணா சொல்றாங்க, இல்லை சார், நாங்கள் பேரண்ட் இல்லாமல் அவளை வளர்த்துட்டான், அவள் ஏதோ அவள் குறும்புத்தன மாதிரி இதையோ நினச்சிக்கிட்டா, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் அவளை வெளில கொண்டு வாங்கன்னு கேட்கும்போது
அப்போ வந்து அந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, முக்கியமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது, கிங்கே வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனி அண்ணாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபேஸ்லேயே ரொம்ப சோகமாக இருக்கு. எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோனியோட விஷயத்தை பற்றியும். கிம் கிட்ட வந்து நல்லா திட்டுறாங்க, கிம் நீ ஏன் இப்படி பண்ண, உன்னால பாரு அவ போய் மாட்டிட்டு இருக்கா, உன்னோட சுய ஆதாரத்துக்காக அவளை எதுக்கு மாட்டி விட்டா, அவளை எதுக்கு போ சொன்ன நீன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் யாங் வந்து திட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் வந்துட்டு ஆமா அவளை யார் ஸ்பை பண்ண சொல்றது, கிம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் அப்படியும் சொல்றாங்க. இன்னும் அப்புறம் வந்துட்டு ஃபீமேல் ஹிஸ்டரியில் என்ன பண்ணாங்க, இல்லை அவள் பண்ணது கரெக்ட் தான், பின்ன கிங் போயிட்டு நோட்ஸ் எடுக்கும்போது கிங்கே வந்துட்டு ஓகேம்மா உள்ளே வந்து நோட்ஸ் எடுன்னு சொல்லிட்டு அவரே ரெக்கார்ட் பண்ணணும், அலோவ் பண்ணணும். ஆனால் அவர் எதுவும் அலோவ் பண்ணாமல் அவளை பிடிச்சி விரட்டினா அவளோட டியூட்டியை கரெக்டாக தான் பண்ணியிருக்கா. ஆனால் அவளை யார் ஸ்பை பண்ண சொன்னது, அவளை ஒழுங்காக ஹிஸ்டாரியன்ட்டா அந்த வேலையை தானே பார்க்கணும். பின்ன அவங்க என்ன ஸ்பை பண்ணுற அளவுக்கு வச்சிருக்காங்க, கூப்பிட்டு வந்து உட்காருமா அப்படின்னு நான் சொல்கிறாங்க. இல்லையே அவளோட வேலையை அவள் பார்க்க இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. அவங்களே வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவள் ஒழுங்காக வேலையை பார்க்க போகிறா. இப்படியே மாற்றி மாற்றி பேச்சு போயிட்டு இருக்கா. இப்படியே உட்காந்து அவளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே பேசினே இருக்க முடியாது. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அவளை வெளில கொண்டு வரதுக்கு. ஏன்னா அவளும் ஒரு ஹிஸ்டாரியன் நம்மள மாதிரி. ஸோ நம்ம தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து ஆஃபீஸர் யாங் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எல்லாரும் வந்துட்டு என்ன இந்த விஷயத்தையும் வந்து கிம் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்மன்னு சொல்லிட்டு அதோட அந்த சீன் வச்சு முடிச்சுனாங்க. நெக்ஸ்ட் அரசவை தான் காட்டினாங்க. இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன் இன்னும் ஹிஸ்டாரியன்ஸ் 2 பேரும் வந்து நோட் பண்ணுறதுக்கு வரலங்கிற போது ஸோ சான்ஸ் இல்லை நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அனுப்புகிறாங்க. அவங்க வெளில வந்து பார்த்தா வெளில தான் 2 ஹிஸ்டாரியன்ஸும் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க உள்ளே வர வேண்டியதானே, ஏன் வெளியே நிற்கிறீங்க, எங்ககிட்ட பாருங்கள் நோட்டே இல்லை, பேப்பரே இல்லை எங்களோட ஆஃபீஸில், அப்புறம் எப்படி நாங்கள் உள்ளே வந்து எங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்துச்சு அதனால வெளியே இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பேப்பர் இல்லைன்னா வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவங்க எடுத்துகிட்டு வந்து பேப்பர் தருவாங்களா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தா அப்படின்னாங்க. அதுவா, அது வந்து ஹீரோனியோட வேலை தான் பேப்பர் கொடுக்கறது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது எங்ககிட்ட இப்போ இங்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குது, அது எப்படியும் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டால் அது எப்படியும் ஊற வச்சு ஆற வச்சு காய வச்சு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற எப்படியும் ஒரு 4 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி உள்ளே போயிட்டு அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆகிடுது. இந்த பக்கம் எல்லாரும் ஓடி வராங்க. ஆஃபீஸர் யாங்னா ஆஃபீஸர் யாங் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஹிஸ்டாரியன் வேணும், நீங்கள் தான் வந்து ஜாப் ஒழுங்காக பண்ணுவீங்களா, சீக்கிரம் ஹிஸ்டாரியன் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸர் யாங் வந்துட்டு ஐயோ அப்படியா இப்போதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹையட் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் யாங் சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வயிறு வலிக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இந்த பக்கம் இன்னும் 2 பேர் வராங்க. வந்துட்டு ஆஃபீஸர் சாங் நீங்கள் வந்து இன்னும் டாக்குமெண்ட் தரவே இல்லை, இன்னும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் டாக்குமெண்ட்டே தரல, எப்போ தர போகிறீங்க அப்படின்னா அவரும் வந்துட்டு எனக்கும் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் இருப்பாங்க. சரி அவங்ககிட்டயாச்சும் போய் கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது நான் போகிறேன் எனக்கு பாத்ரூம் வருது சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிம் தான் அப்பாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன பண்ணது இல்லை, அவருக்கு இது வரைக்கும் ஆக்டிங்கே வந்தது கிடையாதுல்ல, ஸோ வரப்பாவே இருப்பார்ல. ஸோ கிம் கிட்ட போயிட்டு ஆச்சும் ஐயோ நீங்கள் மட்டும் ஏன் உட்காந்துன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது வந்து உங்களுக்குமா, ஆமாம் எனக்கும் தான், ஐயோ நான் ஃபேன்லேயே பாத்ரூம் போயிட்டு போல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இதே மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க. உடனே இந்த பக்கம் கிங்கை தான் கட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லைங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கிங் வந்துட்டு என்ன இது எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கத்துறாங்க. வந்து சொன்னாங்க என்னைய அவமானப்படுத்துறதுக்கு தான் வந்துட்டு இவங்க வந்து இவ்வளோத்தையும் பண்ணுறாங்க போல, எனக்கு வந்து அகேன்ஸ்டாக ப்ரோக்ராஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லும் போது மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லை சார் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது உடனே கிங் சொல்கிறாங்க நீ வந்து ஹிஸ்டாரியனில் தானே இருந்த அப்படின்னு சொல்லும் போது நீ ஏன் பண்ணக்கூடாது அவங்க வேலையன்னு சொல்லும் போது உடனே வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க சொல்லலாம் இல்லை சார் நான் வந்துட்டு அட்வைசராக தான் இருக்கேன், ஆனால் அவங்கள மாதிரி டேலண்ட் வராது, யார் என்ன சொன்னாலும் அப்படியே எழுதிடுவாங்க, கரெக்டாக எழுதுவாங்க சார், அதுவும் ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க வந்துட்டு என்கிட்டயே வந்துட்டு என்னை பற்றிய குற்றச்சாட்டே வந்து அவங்க நோட் பண்ணி வைப்பாங்களா, அது எப்படி கிங்ககிட்டயே போகும் போது உடனே மினிஸ்ட்ரியில் இருக்க சொல்லலாம் ஆமாம் சார் ஆனால் வந்து வழியே இதானே சார் நடந்துட்டு வருதுன்னா உடனே கிங் சொல்கிறாங்க வழியே இதானே நடந்துட்டு வருது, அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிங்காக இருக்க போகிறேன் ஹிஸ்டாரியன்ட்டுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹிஸ்ட்ரியில் இடம் பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கிங் வந்துட்டு அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க அமுச்சு விடுறாங்க, நீங்கள் போயிட்டு ஹிஸ்டாரியன் கிட்ட போய் கேளுங்க, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அவங்கள வந்துட்டு
அந்த மாதிரி அமுச்சு விடும் போது ஆனால் இந்த சீன் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கும். எப்படின்னா 2 பக்கம் என்னமோ ரவுடிங்கெல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க வருவாங்க. அழகாக ஒரு 10-15 பேருக்கு சேர்ந்துக்கிட்டு என்னமோ கெத்தாக நடந்து வர மாதிரி. இந்த பக்கம் வந்துட்டு ஹிஸ்டாரியன்லேருந்து ஒருத்தங்க பார்த்து சார் நம்ம நோக்கி ஒரு படையே வருது அந்த மாதிரி கத்துறாங்க. உடனே வந்து இவங்களும் சும்மா இல்லை, இவங்களும் என்னமோ ரவுடித்தனம் பண்ணுற மாதிரியே ஒருத்தரோட போஸ் இருக்கும். நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி யாங்க என்ன சொல்றாங்க, என்ன மினிஸ்டர் இங்க வரத்துக்கு உங்களை யாரு, நீங்க இவ்வளோ கூட்டமா இங்க வரத்துக்கு என்ன வேலை உங்களுக்குன்னு கேக்குறாங்க. ஒரு வேலை இருக்குது அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னமோ ரவுடி மாதிரியே 2 பேரும். சரி யாங்க வந்து சொல்றாங்க, அப்போ சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது மினிஸ்ட்ரியில இருக்கவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கிங் தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்க பண்ற விஷயத்தையும் நாங்கள் நோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லும் போது யாங்க சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ்லாம் காட்ட முடியாது, உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், எப்படி நாங்கள் எல்லாரும் நடந்துக்கிறோன்னு தெரியும். ஆனால் வந்துட்டு நாங்கள் வழியாக வந்துட்டு எங்களோட ஆர்டரில் என்ன சொல்லிருக்கு, எங்களோட லாவில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஒபே பண்ணுவோமே தவிர்த்து இந்த மாதிரி கிங் ஆர்டர்லாம் எங்களுக்கு வந்து செல்லாது. ஏன்னா வந்து வழியாக வந்துட்டு அவங்க ஹிஸ்டாரியன் நோட் பண்ணுறது யாருக்குமே காட்டக்கூடாதுல்ல, அது எப்படி கிங் ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு எத்தனை போய் காட்டுறது. அதனால வந்துட்டு எங்களோட ஆர்டர் இதுதான், நாங்கள் வந்து இதுக்கு தான் ஒபே பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாங்க சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கோம், அதுக்கான விளைவை நீங்கள் சந்திச்சே ஆகணும், பாய்ஸ் அட்டாக் அப்படிங்கிறாங்க. உடனே ஹிஸ்டாரியன்லாம் என்ன நீங்கள் 10 பேர் வச்சுருந்தா எங்களுக்கு ஒத்தாலே 10 பேருக்கு சமம்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் சன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தான் நல்லா பல்காக இருப்பாங்களா, சார் இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஹல்க் மாதிரி இருப்பான், அப்படியே கையில் கழிச்சா எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துருவா, சரி இவங்கிட்ட போய் சண்டை போடணுமா அப்படி மினிஸ்ட்ரியில் இருக்க ஆள் கேட்கும்போது ஆமாம் போய் சண்டை போட்டு தான் ஆகணும், இது வந்து கிங்கோட கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க, இவ்வளோதான் உன்னோட மினிஸ்ட்ரியில் இருக்க பலமா, எங்கள் வீட்டை பார்த்தியா ஆள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் செம்ம சண்டை, உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டையில் எல்லாருமே செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அதில் கூட மினிஸ்ட்ரியில் இருக்க ஆளும் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துடுறாங்களா. இன்னொருத்தவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க, என்ன சார் அடி வாங்கிட்டீங்களா, அவங்ககிட்ட போய் அடி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீ என்ன பண்ணுறீங்க சும்மா அப்படிங்கும் போது இது வந்து ராயல் கிங்கோட ஆர்டரு, ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும், ஃபைட் பண்ண அப்படின் போது உடனே அவரும் ஓடி போயிட்டு யாங்க கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சாரி படி, ஆனால் வந்து நான் உன்னை இப்போ அடிச்சே தான் ஆகணும், ஏன்னா இது கிங் ஆர்டர்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க. உடனே யாங்கும் வந்துட்டு செம்ம சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் வந்து கிம் வந்து நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அடிக்க வருவாங்க. உடனே வந்து கிம்மு வந்துட்டு பிளாக் பண்ணுற அளவுக்கு பிளாக் பண்ணுவாங்க, அடிக்காமல் தள்ளி போவாங்க. இருந்தாலும் ரொம்ப அடி வாங்கும் போது இவரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நான் தான் ஹிஸ்டாரியன் அப்படின்னு சவுண்டாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் லைப்ரரியை வந்துட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க் பண்ண என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு வெளில வந்து பார்த்தா எல்லாம் செம்மையாக ஃபைட் பண்ணியிருக்காங்க, அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, கையில் ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்ல, ஸோ உள்ளேருந்து போய் எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு செம்ம ஃபைட்டு போகுது. ஐயோ செம்ம காமெடியாக இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனியை பார்க்குறாங்க, உனக்கு எதுவும் ஆளலை, எந்த காயமும் பரலல்லும் போது ஹீரோனி சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கையில் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உனக்கு எதுவும் ஆலைன்னா நீ இந்த சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து ட்ரபிள் ஜாஸ்தி, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பிரின்ஸ் வந்து சொல்கிறாங்க, நான் பெட் பண்ணுறேன் நீ இது வரைக்கும் கன்ஃபார்மாக சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து பெட்ஷீட் உனக்கு தூங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த குடுவை தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ எப்படியும் தாகமாக இருப்ப, காத்தாலேருந்து உனக்கு யாரும் தண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், எந்த புடி அப்படின் போது ஹீரோனி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கேட்குறாங்க, நீ எதுக்கு இந்த நேரத்தில் போய் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோனி சொல்கிறாங்க, ஒரு ஜெயிலில் இருக்க பொண்ணை பக்கம் ஒரு பிரின்ஸே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க, ஒரு பிரின்ஸே இப்படி பண்ண காரணமாக இருந்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க, உனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஹீரோனி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து எதுவும் ஆகாதுன்னு நம்பிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் இது இல்லை, நான் ரியாலிட்டியில் இருக்கேன், ஸோ வந்துட்டு நான் என் மென்டலாக வந்து நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னை எப்படி கிங்கோட ஆர்டரையே டிஸ்ஓபே பண்ணதுக்கு என்னை எப்படி பனிஷ் பண்ணாமல் விடுவாங்க, அதனால் வந்துட்டு நான் என்ன பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்க நான் ஓகே தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க, உன்னை வந்து நாட்டை விட்டு வெளில போக சொல்லுவாங்களா, நானும் உன் கூட ஓடி வந்துடுறேன் நாட்டை விட்டு வெளில, அப்படி இல்லை உன்னை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வேறு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனி அதுக்கு, ஐயோ உங்கள் கூட ஓடி வர்றதா, உங்களால் ஒரு நெருப்பு கூட ஒழுங்காக பற்ற வைக்க தெரியல, ஒரு
ஒரு உட்டை கூட எடுத்துட்டு வர தெரியல, உங்க கூட சேர்ந்தா எனக்கு பேர்டனா தான் இருக்கும், அதுக்கு நான் தனியாவே போய் வாழ்ந்துப்பேன் எங்கேயாச்சும் அப்படிங்கிறாங்க ஹீரோயினி. அதுக்கு ஹீரோ உடனே, என்னது நான் பேர்டனா, என்னை பாரு அப்படியே டோட்டல் ஹேண்ட்ஸமா இருக்கேன், என்னை பார்த்தா யாரும் பேர்டனாவே நினைக்க மாட்டாங்க, நான் ஒரு ப்ரெஷர் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்கு எழுந்து வந்துடுறேன். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ண வரும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்க மாதிரி இவர் ஹைனஸ் ஹைனஸ்ன்ட்டு அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. ஹீரோ அப்படியே போயிட்டு தலையை செவுத்துல முட்டிக்கிறாங்க. வலிக்குது வலிக்குது அப்படின்னு கத்தின்னு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கேட்கறாங்க, நீங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பிரின்ஸ், நீங்க வாங்க, வெளில இருக்க கைடு என்னன்னா சரியான பணப்பேயா இருக்கான், காஸ்த டைம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் அமௌண்ட் ஏறினே போகுது, இதுக்கு மேலன்னா உங்க சொத்து தான் எழுதி தரணும், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனே சிரிச்சுக்கினே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அச்சோ கிசு போச்சேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல கிஸ் குத்துட்டு போய் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேன் என்னமோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வராங்க. இந்த பக்கம் ஹீரோயினி வந்து சாப்பாட்டுலாம் திறந்து பார்க்கும்போது சாப்பாட்டில் அழகாக ஹாட்டின்னு போடுவாங்களா, அந்த மாதிரி அங்கே வந்து கொரியனில் லவ்னு எழுதியிருக்காங்க. சீனில் நம்ம ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. பார்த்தா எல்லா ஹிஸ்டாரியன்ட்டும் செம்மையாக அடி வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சன் ஆஃபீஸர் வந்துட்டு ஐயோ நான் அவனை பேலஸ் விட்டு தூக்கி போட்டுட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல சொல்லிட்டு அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இவங்க வந்து சேஃப் ஜோன் மாதிரி அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வெளிலலாம் பெஞ்சு வச்சு அடிக்கிட்டாங்க யாரும் உள்ளே வராத மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, யாரோ தட்டுறாங்க கதவை, யார் தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பாஸ்வேர்ட் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளில இருக்கவங்க சொல்றாங்க, நம்ம எனிமீஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும்னா அப்போ வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் நம்ம லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு. சரி உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம சப்பி மீனா ஹீரோயினி தான். ஸோ உள்ளே வந்துட்டு அதுவும் வந்துட்டு பெருசாலாம் கதவு திறக்கல, குட்டி ஒன்று என்னமோ யானை குட்டி குழந்தைலாம் வந்து குதிரை சவாரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் உள்ளே வராங்க நடந்து. சார் இதுதான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து ஆஃபீஸ்லேயே தங்குறாங்க போல, எல்லாரும் திடீர்னு இவங்க வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால கிம் கேட்குறாங்க இவங்க 3 பேர்கிட்ட, ஆமாம் இன்னும் அவங்க எல்லாரும் இருக்காங்களா மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த ஆளுங்கன்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார் இன்னும் இருக்காங்க, எப்போதான் சான்ஸ் கிடைக்கும் உள்ளே வந்து பூந்துடலான்ட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாரும் நம்ம சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணாங்க, நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அவங்க எப்போ வந்துடலான்னு தான் வெயிட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே ஆஃபீஸர் யாங் வந்து சொல்கிறாங்க, ஓகே நம்ம எல்லாரும் நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னா நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்கணும், இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போகிறதில்ல, இன்னைக்கு எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, கிங் வந்து ஆர்டரை வந்து எடுக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், ஏன்னா நம்மளோட இதுவும் நம்ம தான் வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு யாங் வீர வசனம்லாம் பேசுகிறாங்க. நம்ம உள்ளேயே இருந்துட்டு சாகுவோம் கூட, ஆனால் பசினால சாகுவோம் கூட, ஆனால் வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம அவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம், நம்ம கோழையாக இருக்க மாட்டோம், நம்ம வீரனா சாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஒரு 3 ஆஃபீஸர் வந்து வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள நம்ம ஜில் ஜங் ஜக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஆஃபீஸர் யாங்க கேட்குறாங்க, ஜில் ஜங் ஜக் நீங்களும் ஹிஸ்டாரியன் தானே, நீங்கள் ஏன் நான் பேசுறதுக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான், ஹிஸ்டாரியன் தான் எல்லா வேலையும் பண்ணிடலாம், ஆனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சாகும் வரை அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. கிங்கு ஒன்றுட்டும் டெய்லி பேசிஸில் நடக்கிறத ஒன்றும் சேஞ்ச் பண்ண சொல்ல, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸையும் அவங்க வந்துட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அது வந்து நம்ம லாக்கு எதிரானது அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜில் ஜங் ஜெக்கில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் கரெக்டு தான், ஆனால் வந்து லாவை வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம்ல, நீங்கள் என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம உயிர் போனால் அப்புறம் எப்படி மாற்ற முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு ஜில் ஜங் ஜெக்கில் கேட்குறாங்க. என்னோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஹிஸ்டாரியன்ட்டாக இருக்க ப்ரைடை விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதான் ஜில் ஜங் ஜக் சொல்றாங்க, நான் தான் வந்து 3வது ஜென்ரேஷனோட 3வது சன்னு அப்படின்னு சொல்லுவேன், வாய் மூடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யாங்க சொல்றாங்க. ஒன்று இதை வந்துட்டு நம்மளோட ப்ரைடு, நம்ம ஹிஸ்டாரியனுக்காக நம்ம இதை பண்ணலை, நம்ம இப்போ இந்த ரெக்கார்டை வந்து சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டோன்னா அப்புறம் இருக்க ஒரு நாளும் நம்ம அவங்களுக்கு இல்லை அடிமையாக தான் இருக்கணும். இந்த ஒன்றும் வந்து கிங்கு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அது பண்ணியிருக்கீங்க, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல போடல, இதை கிங்கே பார்க்க போடல, எவனும் வந்து பார்த்துட்டு இதே இங்கே எழுதியிருக்க அதையே அங்கே எழுதியிருக்க இதே இப்படி எழுதியிருக்க இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க, என்னமோ வந்து நம்ம தப்பு பண்ண மாதிரி. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இல்லை தினைக்கும் வந்து வேலை செஞ்சுக்கினே இருக்கோம், நைட்டு இருக்கிற வேலையே தாங்காது, இல்லை அவன் சொல்லுவான் இது மிஸ்டேக்காக இருக்குது, இது வந்து இப்படி நடக்கலாம் அப்படி தான் நடந்துச்சுமா, அதை நம்ம ரீரைட் பண்ணி தரணும். இது மட்டும் இல்லாமல் அவனோட இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பப்பட்ஸ் மாதிரி ஆயிடுவோம், தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயிடுவோம், அது வந்து நம்மளுக்கு வேண்டாம், அதனால தான் வந்து நான் இப்போதைக்கு சண்டை போடுறோம், உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வந்து சொல்கிறாங்க. இந்த பொசிஷன் ஹிஸ்டாரியங்கிற இந்த பொசிஷனில் வந்து உட்காரணுனாலே நம்மளுக்கு 3000
3000 இயர்ஸ் ஆயிருக்கும். இதுல வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஹிஸ்டாரியன்ல பிளேஸ்ல உட்காந்துட்டோம். இப்போ நம்ம வந்து கிங்குக்கு எதிராக அப்போஸ் பண்ணலன்னா அடுத்த ஒரு 3000 வருஷத்துல இது இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாங் சொல்றாங்க. இப்போ நம்ம வர்றது வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஒரு முன்னோடியா இருக்கணும் எல்லாருக்கும். நம்ம எல்லாம் இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் யாங் வந்து எல்லாருக்கும் எடுத்து எடுத்து புரிய வைக்கிறாங்க. ஆனா வந்து மரமணில புரிஞ்சுச்சா இல்லையான்னு தான் தெரியல எனக்கு. இப்போ மட்டும் நம்ம அவங்கள வந்து பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்துட்டு இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணவே ஒரு 100 வருஷம் ஆகும். உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல் அவங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. அந்த தேர்ட் சன் வந்து ஜக் வந்து சொல்றாங்க, சார் அழுதுகிட்டே சொல்றாங்க, சார் சாரி சார், நான் நிஜமாலே வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு வேணும்னே சொல்லலை. ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு, நான் அவங்கள திரும்பி போய் பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு. அதெல்லாம் வந்து யோசிச்சு தான் சார் நான் வந்துட்டு இது எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு ஹிஸ்டாரியன் ப்ரைட்லாம் வேணான்னு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியும் கடைசியா அவங்களுக்காச்சும் ஒரு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்து எல்லாருமே அழுது ஓகே ஓகே எனக்கு புரியுது, யார் சொன்னா நம்ம வீட்டுக்கு போக மாட்டேன், நம்ம வீட்டுக்கு போவோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ் விட்டு கூட நம்ம வீட்டுக்கு போவோம் ஓகேவா, புரிஞ்சுதா, நம்ம உயிரோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ஒரு ஆஃபீஸர் சொல்றாங்க, நீ எதுக்கிட்ட அழுகுற இப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லா லேடிஸ் ஹிஸ்டாரியனும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க பண்றாங்க பார்த்து சேர்ந்து கும்பலா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பலா கத்துறாங்க, கும்பலா அழுகுறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலடாங்கிற மாதிரி இருக்குது. யாங்க வந்துட்டு நம்ம கவலைகள் தான் வந்து நம்மளோட ஹிஸ்டரியை காப்பாற்றும். ஸோ நீங்கள் எல்லாரும் அழுகாதீங்களா என் செல்ல குட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். கிம்மோ வந்து செகண்ட் ஹீரோயினையும் பேசுறாங்க, இது நிச்சயமா ரொம்ப பெரிய ரொம்ப லாங் நைட்டா இருக்க போகுதுன்ட்டு. செகண்ட் ஹீரோயினி சொல்றாங்க, நிஜமாலே உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே போகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம குயின் தான் காட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி அவங்களோட கோர்ட் லேடி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரியன்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டை வந்து கிங் படிக்கணுங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டா, அப்போ வந்து அவங்க டெய்லி ரெக்கார்ட் பண்றது தானே ஆனுவல் ரெக்கார்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டா இருக்குது, அதை போயிட்டு கிங் படிக்கணும்னாங்களா. இது வரைக்கும் இருந்த எந்த கிங்கும் அந்த படிக்கணும்னு ஹிஸ்டாரியன் கிட்ட கேட்டதே கிடையாது. இவன் என்ன லூசு மாதிரி கேட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிங்கையே கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்டாரியன் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது ஹிஸ்டாரியன் வந்து டோரை லாக் பண்ணிட்டு அவங்க உள்ள இருக்காங்க, ஆனா அவங்க பெட்டிஷன்ஸ் மட்டும் போடுறாங்க இந்த மாதிரி அகேன்ஸ்டா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் நடக்கிற சீரியஸ்னஸ் புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு குயின் சொல்றாங்க, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க குயின். இந்த பக்கம் மினிஸ்ட்ரி ஆளுங்க எல்லாரும் வந்துட்டு என்ன இவங்க இப்படி பண்றாங்க, என்ன இவங்க போராடுறாங்க, டோர்லாம் லாக் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேங் சுத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நிறைய பெட்டிஷன்ஸை எடுத்துட்டு வராங்க. கிங் ஆல்ரெடி பெட்டிஷன்ஸை தான் படிச்சிருக்கான். ஐயோ இன்னைக்கு ஒரு நாள்லயே நான் எக்கச்சக்கமா படிச்சிட்டேனே, என்னது இது, ஆனா இது என்ன இன்னும் எடுத்துட்டு வந்து நிக்கீங்க கிங் கேட்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இது ஜஸ்ட் ஹாஃப் தான் அமைச்சிருக்காங்க, இன்னும் வந்துட்டு இருக்கு கிங் அப்படின்னு சொல்லும் போது கிங் உடனே சொல்றாங்க, இனிமேல் இது என்கிட்ட எடுத்துட்டு வராதீங்க, எல்லாம் ஒரே விஷயத்தை தான் பத்தி பேசியிருக்காங்க, ஆனா இது பாயிண்ட்லெஸ் ஆன விஷயம், ஐ மீன் இந்த இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷனா போடுறது. இவங்க வந்துட்டு எப்படியும் நான் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் மாத்திக்க போறது இல்லை, அவங்க பெட்டிஷன் போடுறதும் வேஸ்டா தான் போகுது, ஆனா என்னால இதை மாத்திக்க முடியாது, என்கிட்ட வந்து இந்த பெட்டிஷன்லாம் எடுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிடுறாங்க. கிங் வந்து பெட்டிஷனை படிக்கிறாங்க எல்லாரும் எதிர்க்கையும், ஹிஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக வந்து நீங்கள் நிற்காதீங்க, இந்த ஆர்டரை பேக் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெட்டிஷனாக சொல்லிட்டு கிங் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆமாம் நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் போய் டிஸ்கஸ் பண்ண வேணாமா அரசவையில் போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து கிரவுன் பிரின்ஸ் வந்து என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, ஹிஸ்டாரியன்ட் இல்லாமல் அதாவது ரெக்கார்ட் எடுக்காமல் வந்து யாராலையும் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, ஸோ வந்து எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்ட சொல்கிறாங்க. கிங் வந்து ஒரு மாதிரியே முழிக்கிறாங்க. சரி மற்ற ஆஃபீஸ்லாம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது மற்ற ஆஃபீஸ் எல்லாரையும் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரியன் தான் வந்து எல்லாத்தையும் ரைட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து ஜேர்னல் பண்ணுவாங்க ஒன்று கீழே. அந்த ஒரு ஜேர்னல் கிட்டேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். இது வந்து அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போகும், இது வந்து ஃபினான்ஸ் ஐ மீன் சர்வீஸில் ஜேர்னல்னா சர்வீஸ் பண்ணுறவங்க கிட்ட போகும். அந்த மாதிரி தனித்தனி ஜேர்னலாக போகும். ஆனால் வந்து இந்த வாட்டி நம்ம ஹிஸ்டாரியன்ட்டே வந்து புறக்கணிக்கிறதுனால அவங்க ஒரு வேலையும் பண்ணல, இவங்களுக்கும் ஒரு வேலையும் இல்லை சார், எல்லாருமே வீட்டுக்கு தான் போனோம். கிங்குக்கு ஒரே தலைவலியாயிடுது, என்னடா இது கொடுமைன்ட்டு. அதுக்கு வந்து கிங் கேட்காங்க, இப்போ என்ன நான் கொடுத்த ஒரு ஆர்டர்னால எல்லாருமே லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க, நான் கொடுத்ததுனால இப்போ ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் இருக்காங்க சொல்லுறீங்களா, ஹிஸ்டாரியன்ட் இல்லாமல் இங்கே ஒரு வேலை கூட நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கத்துறாங்க. அப்போ வந்து ஒரு கிளக் வந்து ஓடி வராங்க, கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பார்த்தா வந்து நம்ம கிம் தான் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து வராங்க, ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டு முன்னாடி ஒரு ஆக்ஸ் வச்சுட்டு, கிங் நீங்கள் போயிட்டு ஆர்டரை வந்து
அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கை வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்குறேங்கிற அந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். அப்படி இல்லாட்டி நான் போய் பார்க்க தான் போகிறேன்னா ஓகே திறந்து தான் கிடக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஆக்ஸ் வச்சு என்னை கொண்டுட்டு தான் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த புக்கை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஆக்ஸ் எடுத்து வச்சுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கான், அவனோட லைஃபே இதுக்காக ரிஸ்க் பண்ணுறான், அவன் என்ன ரொம்ப க்ரேஸியாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, சார் நம்மளும் போயிட்டு அவங்க கூட போய் உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஜில்ஜங் ஜக்கில் தான் இது பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜில் சொல்கிறாங்க, என்ன நீனு அவன் என்ன பண்ணுறான் உனக்கு தெரியுதா, அவனோட லைஃபே ரிஸ்க் பண்ணுறான், எடுத்து வெட்டிட்டு போயிட்டு ரெக்கார்ட் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாரையும் சேர்ந்து தானே லைஃப் ரிஸ்க் ஆகுது, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிங்கே வெளில வராங்க. ஐயோ கிங் வெளில வராங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துடும் போது அப்போ கிம் வந்து சொல்கிறாங்க, கிங் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை வந்து படிக்கணுங்கிறத வந்து ஆர்டர் நீங்கள் வந்து திரும்பி எடுக்கலை, போய் படிச்சிங்கன்னா உங்களோட ஹோல் ஹிஸ்ட்ரியிலேயே இது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக ஆகிடும் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அஃபிஷியல் வந்துட்டு ஓடி வராங்க. கிம் கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி கிங் கிட்ட பார்க்க வரும்போது ஆக்ஸ் இல்லாமல் கொண்டு வருவீங்க, தயவு செஞ்சு நீங்கள் எழுந்துருங்க கிளம்புங்க, இவ்வளோ ஸ்டெபனாக இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து கரெக்டான விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்கிறாங்க. கிங் வந்துட்டு இது வந்து வெறும் லாக்கு அகேன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை என்னோட ஆர்டரையே டிசோபே பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறதுக்கு உடனே கிம் சொல்கிறாங்க, சாரி சார் இதை சொல்கிறதுக்கு, பட் ப்ரீவியஸ் கிங்ஸ் எல்லாரும் வந்து ஹிஸ்டாரியனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு, ஆனால் வந்து நீங்கள் அந்த ஆர்டரை வந்து நீங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து கிங்கு மேலேயே தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் கிங் சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன் அப்படி, நான் ஜஸ்ட்டு உங்கள்த வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதானா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்கிறாங்க. ஆனால் கிம் வந்துட்டு இல்லை சார் அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து செம்ம கடுப்பாயிடுறாங்க, என்னது கிங்கான எனக்கே வந்து ரைட்ஸ் கிடையாதா, என்ன நீ பேசுகிற, வா ஆக்ஸ் கொண்டு வா, நான் உன்னை வெட்டிட்டு நான் போகிறேன் அப்படின்னு வராங்க. கடைசியில் எல்லா மினிஸ்டரும் கிங் இப்படி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் பெருசாக பிரச்சனையாகும்னு சொல்கிறதுக்குள்ள அறிஞர்கள் அவங்க எல்லாரும் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வந்து கிம்முக்கு கூட நிற்கிறாங்க. அவங்களும் அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, ஒரு இன்ஸ்பெக்ஷனுங்கிற பேரில் மொத்த ஹிஸ்டாரியன்ஸோட இதுவையும் அதுவும் 100 இயர்ஸாக கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு ரூலை வந்து நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூலை வந்து இந்த ஆர்டரை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. சரி இவங்க வர்றதை பார்த்துட்டு நம்மளோட ஹிஸ்டாரியன்ஸும் சேர்ந்து நீங்கள் இந்த ஆர்டர் வாபஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து கிங் வந்து 2 கூட்டத்தையும் பார்த்துட்டு ஐயோ ஒன்று கூட்டிட்டாங்கயாங்கிற மாதிரி செம்ம டிப்ரெஷன்லேயும் போயிட்டு டைரெக்டாக அவங்களோட சேம்பருக்கே போயிடுறாங்க. இப்போ வந்து மினிஸ்ட்ரியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கிங் நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்து கரெக்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து இந்த 2 குரூப் தான் இருக்காங்களே தவிர்த்து நீங்கள் டைம் ஆக்க இன்னும் நிறைய குரூப் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இப்போவே வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணுறது நல்லது, நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன் அந்த மினிஸ்டர் சொல்லும் போது கிங் உடனே நான் இதை ஒன்று கேட்கவே விரும்பல, நீ வாயை மூட்டை அமைதியாரு அப்படின்னு கத்திடுறாங்க. இங்கேருந்து எல்லாரும் வெளில போங்க, நான் உங்ககிட்ட பேசவே விரும்பலை, எல்லாரும் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறீங்களே தவிர்த்து என்னோட நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யாருமே யோசிக்கல, ஆனால் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க என்னமோ நான் தான் உங்களை ஹையர் பண்ண மாதிரி, என்னமோ என் நல்லதுக்காக தான் பேசுகிற மாதிரிங்கிறீங்க, ஆனால் என்னை பற்றி யாருமே யோசிக்கல, நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிடுறாங்க. கடைசியில் எல்லாரும் வெளில போயிடுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த நம்மளோட வில்லன் மட்டும் இருக்காங்க. வில்லன்னா யார், செகண்ட் ஸ்டேட் மினிஸ்டர் ஓகேங்களா, அவங்க மட்டும் இருக்காங்க. உடனே கிங் சொல்கிறாங்க, நான் எல்லாரையும் தானே வெளில போக சொன்னேன், நீ மட்டும் என்ன இங்கே நின்று நிற்கும் போது உடனே அவங்க கிங் கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஒரு ஹிஸ்டாரியன்ட்டை தூக்கி, அதுவும் நம்ம பேசினதை ஒட்டு கேட்டான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கோம், அவளால் ஆரம்பித்தது இது எல்லாத்தையும், இதில் வந்து எல்லாரும் வந்து இந்த இஷ்யூவில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அது உங்கள் மேலே ரொம்ப பெரிய பிளாக் மார்க்காக விழுந்துடும், ஸோ சொல்கிறத கேளுங்க, அதாவது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. நீங்க வந்து நிச்சயமா ஆர்டர் வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி வந்து இவங்க எல்லாருமே வந்து உங்களோட இந்த ஒரு ஆர்டர்னால எல்லாரும் வந்துட்டு உங்களை வந்துட்டு தப்பாக பேசக்கூட வாய்ப்புகள் இருக்குது, அதனால இதுதான் உங்களுக்கு சரியான டைம், நீங்கள் வந்துட்டு இதை வித்ட்ரா பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ கூட கிங்குக்கு உரைச்சதா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். நீ சொன்னது கரெக்ட் தான், அவள் வந்து என்ன அப்போது கேட்டான்னு தெரியல, என்னத்தை எழுதுனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாங்க.
அதே மாதிரி அந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, அவள் வந்து இப்போ பர்சனில் இருக்கா, அதாவது ஜெயிலில் இருக்கா. அவள் வந்துட்டு நாளுக்கு நாளுக்கு அவளுக்கு ஏற்பட்டதை அவள் வந்து எழுதிக்கிட்டே வந்தால் கூட அதுவே ஒரு எவிடன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போவே வந்து வித்ட்ரா பண்ணுறது நல்லதுங்கிறாங்க. ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் வந்து யோசிக்கலை, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சரியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ண தான் வந்திருக்கீங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆர்டரை எடுக்கணும், கிங் ஆர்டரை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஆமாம், கிங் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க ஆர்டரை. ஸோ வந்துட்டு இப்போ அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து எல்லார் மூஞ்சிலையும் வந்து ஒரு ஹாப்பியே வருது. இப்போ தான் ஆர்டர் எடுத்துட்டாங்களே, ஸோ நீங்கள் மறுபடியும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து யான் கேட்குறாங்க, நிஜமாலே வந்து ஆர்டர் எடுத்துட்டாங்களா அப்படின்னு போது ஆமாம் நிஜமாலே ஆர்டர் எடுத்துட்டாங்க, இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் இப்போ வந்து வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கிம் கேட்குறாங்க, என்னது அவ்வளோதானா, கிங் வந்து இவ்வளோ ஈஸியாக அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினி இந்த பக்கம் வந்து ஜெயிலேருந்து வெளில வராங்க. உடனே 3 ஹிஸ்டாரியன்ஸும் போயிட்டு ஹை ஜாலி, நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக நம்ம தான் வின் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, மேஜிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க, எந்த சேம்பருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த விதமான லிமிட்ஸும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எப்போவுமே நடந்துக்க வேணாம், நம்ம யாரையும் ஸ்பை பண்ண வேணாம், நம்ம வந்து நம்மளோட ஒர்க் மாதிரியே பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயினி கேட்குறாங்க, எப்படி ஒரே ராத்திரியில் எப்படி இவ்வளவும் மாறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து செகண்ட் ஹீரோயினி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, நாங்கள் உங்களுக்கு அப்புறமா கதை சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் எல்லாரும் ஜாலியாக போகிறாங்க. ஹீரோனிக்கு அவங்க அண்ணனுக்கு கண்ணிலே வந்து நிம்மதியாக இருக்கு. ஆனால் அவங்க அசிஸ்டண்ட்டு ரொம்ப பொங்கி வலியுறாங்க. ஐயோ ஹீரோயினி, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் நிச்சயமாக செத்துருந்தீங்கன்னா நானும் உங்கள் கூட வந்து செத்துருப்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் நினச்சேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சன்லைட் இருக்க இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் வந்து அங்கே அனிமல்லாம் நிறைய இருக்கும் அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. நான் உங்களுக்காக வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அண்ணா வந்துட்டு சிம்பிளாக, நீ எப்படியும் இப்போ டயர்டாக இருப்ப, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினிக்கு வந்து அண்ணன் என்னடா அது இப்படி கம்மியாக பேசிட்டு போகிறாங்களேன்னு இருக்கு. ஆனால் சர்வன்ட் வந்து ஹீரோயினி நீங்கள் வாங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லை தானே நேற்று நைட்லேருந்து. ஹீரோயினி யோசிச்சு பார்த்தா ஆமாம் நான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. உடனே அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் சொல்லனாலும் எனக்கு தெரியும், ஏன்னா உங்கள் மூஞ்சியே பாருங்கள் ஒரு மாதிரி போனாக இருக்குது, உங்கள் மூஞ்சில் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் தொங்கி போய் கிடக்குது, வாங்க நான் உங்களுக்கு சூப்பு பன்னு ப்ரெட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்போ கொடுத்த கிஸ்லேயே ஹீரோ இருக்காங்க போல், இன்னும் அதே ஃபேஸில் அப்படியே ஸ்மைல்லாம் அப்படியே கிடக்கு, ரொம்ப பிடிச்ச மாதிரியே உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, பிரின்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமாகவே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. முன்னாடி என்னென்னா நீங்கள் சாப்பிட்டதில் கல் இருந்துச்சு, அப்போ கூட நீங்கள் யாருமே திட்டலை, ஏன்னா வந்து அப்போ கூட நீங்கள் சிரிச்சிக்கினே சாப்பிட்டுக்கினே இருந்தீங்க, எனக்கு அது ஒரு டவுட்டு. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ரீசனுக்காக சிரிக்கிறீங்கன்னு தெரியுது, நீங்கள் ஃபுல்லாக சிரிச்சிக்கினே இருக்கீங்க, இதை பார்த்தா யாராச்சும் உங்களுக்கு பேய் ஏதாச்சும் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. எனக்கு பேயும் பிடிக்கல, எனக்கு எதுவும் ஆளை, இது வந்து வேறு ஏதோ சொல்லிட்டு இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எல்லாம் ப்ரெட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளம்புங்க, நான் தூங்க போகிறேன், சீக்கிரமாகவே நான் இன்னைக்கு தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சர்வன்ட் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா அப்படின் போது ஹீரோ சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் வந்து ஹீரோயினி ரிலீஸ் ஆகிருக்காங்க, இன்றைக்கி எப்படியும் அவங்க வந்து போயிட்டு ரெஸ்ட்டு தான் எடுப்பாங்க, ஸோ வந்து நானும் சீக்கிரமாக ரெஸ்ட் எடுத்து அவங்கள அப்படியே என்னோடய அழகான ஃபேஸில் அழகான இதுவில் நான் அவங்கள போயிட்டு பார்க்கணும், க்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, உங்கள் மூஞ்சி ஆல்ரெடி ரொம்ப க்ளோவாக தான் இருக்குது, சிரிச்சினே தான் இருக்கீங்க, இதுக்கு மேலேருந்து எங்கே க்ளோ ஆகணும், நீங்கள் என்ன சன்னாக ஆக போகிறீங்களா இல்லை மூணாக ஆக போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு நான் எப்பவுமே மூணாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்பவுமே நைட்டு வந்துட்டு என்னோட லவ்வை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் வந்து சிரிச்சிக்கினே போயிட்டு, ஐயோ எவ்வளோ லூசுதனமாக பேசுகிறாங்க, ஐயோ நான்சென்ஸாக இருக்குதுப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்துட்டாங்க கேமரா முன்னாடி போயிட்டு. அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ பார்த்துட்டு, யுவர் ஹைனஸ் ப்ளீஸ் நீங்கள் போய் தூங்கவே போயிடுங்க ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், இந்த மாதிரி மூளை குழம்பெல்லாம் இல்லாமல் நாளைக்கு கொஞ்சம் தெளிவாச்சும் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் உடனே சொல்கிறாங்க, கிளர்க் நீங்களாம் வாங்க நம்ம போகலாம், ஹைனஸ் வந்து தூங்கலாம்ல வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அதே மைண்டில் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினியை காட்டுறாங்க.
ஹீரோனிக்கும் அந்த ஜெயிலில் நடந்ததே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து வெளில எழுந்து வந்து பார்த்தா அவங்க அண்ணா இருக்காங்க. அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ராத்திரியில் தூங்காமல் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து நிறைய தூங்கிட்டேன்ப்பா ஜெயிலில், அதனால தான் இங்கே தூக்கமே வரலன்னு சொல்லும்போது, நான் ஜஸ்ட் ஜோக் பண்ண அண்ணா, இப்படி சீரியஸாக பார்க்காதீங்க போது நீ வந்து போய் தூங்கு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்லலாம் வந்து நீ வந்து சேர்ந்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ட்ட ஒழுங்காக போனியா வந்தியா நோட் பண்ணியான்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு அண்ணா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து என்ன விருப்பம் இருக்கோ அதுதான் நீ வந்து ஜாபாக பார்த்துட்டு இருக்க, அதனால வந்துட்டு கூட ஆனாலும் நீ வந்துட்டு எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ பாட்டு போனியா வந்தியான்ட்டு இருங்கிறாங்க. சொல்றாங்க யாராச்சும் உன்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லும் போது ஹீரோயினி சொல்றாங்க இல்லைண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினி அப்படின்னு அண்ணா சொல்றாங்க. உடனே ஹீரோயினி வந்துட்டு அண்ணா நான் லைஃப் ஃபுல்லாக உங்களை பார்த்து ஜெல்லஸ் தான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் தினைக்கும் வீட்டிலேருந்து வெளில போவீங்க, உங்களுக்குன்னு வேலை இருக்குது, அதை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள், நான் வந்து புக்கு வழியாக தான் இந்த உலகத்தையே பார்த்துருக்கேன், நேர் வழியாக பார்த்ததில்ல. ஆனால் வந்து உங்களை மாதிரியே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதுதான் வந்து இந்த ஜாபில் அட்லீஸ்ட் நான் கொஞ்ச நாள் இருந்தால் கூட நான் வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு நாளாச்சும் வராதான்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து நான் தினைக்கும் அதே வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நான் உங்கள் மாதிரியே நானும் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. நான் ஒன்று செய்கிறேன்னா அது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கரெக்டுன்னு படணும், அப்போ தானே நான் அது செய்கிறேன், நான் வந்து எனக்குன்னு தப்புன்னு படுறதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. ஸோ வந்து இது இப்போ நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னா கூட நான் கரெக்டாக பண்ணி தான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. உங்களை மாதிரியே நான் வந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட பவ் பண்ணிட்டு ஹீரோயினி போயிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து யுவர் ஹைனஸ் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கத்திக்கிட்டே வராங்க. கத்திக்கிட்டே வந்து ஹீரோவை எழுப்பியும் விட்டுறாங்க. அந்த சீன் வந்து கட் ஆயிடுது. அதோட ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி வீட்லேயும் வந்து கதவு தட்டிக்கினே இருக்காங்க, யாராவது இந்த நேரத்தில் சொல்லிட்டு எல்லாரும் வரும்போது இது வந்து ஹைனஸோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. பார்த்தா என்னடா இது இப்போதானடா பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே என்ன பிரச்சனை ஏதாவது இழுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜூம் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். see you, டாடா, பை பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணாதான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்துட்டு நம்ம அப்படியே ஜாலியாக வந்து சீரீஸ் பார்க்கலாம். அண்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட்